என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவினருக்கு பயிற்சியானது வழங்கப்படும் அந்த நிகழ்வு மாமல்லபுரத்தில் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலமாக வெற்றி பெறலாம் என பாஜக நினைப்பதாகவும் பாஜக தப்பு கணக்கு போடுவதாகவும் முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். இது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் 7வது முறையாக வெற்றி பெற திமுக உறுப்பினர்கள் அனைவரும் கடுமையான உழைப்பை மேற்கொள்ள வேண்டும் என இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேசியிருந்த நிலையில் பாஜக தப்பு கணக்கு போடுவதாக முதலமைச்சர் பேசியிருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று மாமல்லபுரத்தில் நடந்த என் வாக்குச்சாவடி வெற்று வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் திமுக சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் முதலமைச்சர்கள் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். குறிப்பாக கடந்த தேர்தலின் போலவே இந்த தேர்தலும் திமுக வெற்றி பெறும் என்றும் 7வது முறையாக திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையும் ஏற்றமிகு ஆட்சியை அமைக்கணும், தமிழ்நாடு நிரந்தரமாக ஆளும் தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக கலைஞருடைய உடன்பிறப்புகள் இதை அவர்கள் செய்து காட்டுவார்கள் எனவும் அவர்களோட நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார். மேலும் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெயரிலாவது திராவிட கட்சியாக இருந்தால் அந்த கட்சி அமித்ஷா அவர்களிடம் போய் சரண்டர் பண்ணிட்டார் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த கூட்டணியை தமிழ்நாடு மக்கள் விரும்பவில்லை என்றும் அவங்க கட்சிக்காரர்களும் விரும்பவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். மற்ற கட்சியினரும் அந்த கூட்டணிக்கு வர விரும்பவில்லை என்றும் பிசிகே வர்றாங்க, கம்யூனிஸ்டுகள் வர்றாங்க, காங்கிரஸ் வர்றாங்கன்னு அவரும் தினமும் சொல்லி பார்த்தார். ஆனால் யாரும் அங்கு கூட்டணிக்கு போகவில்லை என்றும் மக்களும் அவர் பேசுவத நம்ப தயாராக இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு எதிராக கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய அவரோட சந்தர்ப்பமாக மக்கள் கிட்ட எடுத்து சொல்லி அவங்களோட நம்பிக்கையை பெற்று அதை நம் கூட்டணிக்கு வாக்காக மாற்றணும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதிமுக கூட்டணி என்பது ஒரு சந்தர்ப்பவாத ஒரு கூட்டணியாக இருக்கிறது என்று பொதுமக்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். அதை நம்முடைய வாக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் 2021 தேர்தல் தமிழ்நாட்டை கொத்தடிமை அதிமுக கூட்டத்திலிருந்து மீட்ட தேர்தல் என்றும் 2026 தேர்தல் என்பது தமிழ்நாட்டை பாஜக அதிமுக கூட்டத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கிற தேர்தல் என்றும் தெரிவித்திருக்கிறார். 5 ஆண்டு காலம் வளர்க்கப்பட்ட தமிழ்நாட்டை கபலீகரம் செய்து நாசம் செய்ய வேண்டும் என்ற இந்த கூட்டத்தை வேரோடு மண்ணோடும் வீழ்ச்சியாகணும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக எதிர்கட்சியினுடைய அதிமுக தன்னோட சொந்த கட்சியினுடைய உரிமைகளையே பாஜக கிட்ட அடகு வச்ச நிலையில் மக்களோட உரிமைகளை பற்றி பேசுவது கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மக்களின் உரிமைகளை காக்க தோழமை கட்சியின் தான் என மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். மக்கள் நலனை மாநில உரிமைகளை காக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தமிழ்நாடு தலைகுனியாகுன்னு நான் உறுதியளிக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று திமுகவினுடைய அனைவரும் தலைமையாக நான் இதை உறுதியளிக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் உழைக்கும் மக்கள், பட்டியல் இனத்தவர், சிறுபான்மையினர், பெண்கள் உள்ளிட்டவர்களின் பெயரில் SIR மூலமாக வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டால் பாஜகவும் அதன் கூட்டணியான அதிமுக வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு செய்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதாவது நேரடியாக களத்துக்கு மக்களை சந்திக்க முடியாமல் இத்தகைய வாக்குரிமை பறித்துட்டு வெற்றி பெறலாம் என்று தவறாக கணக்கு போடுவதாகவும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். SIR முறையை கைவிடணும் என்பதையும் வாக்காளர் பட்டியல் சீர்படுத்தணும்னா அதுக்கு வழிமுறைகளை பின்பற்றி கால அவகாசத்தை வழங்க வேண்டும் என்பதையும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் நேரடியாகவே திமுக வலியுறுத்தியிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதையும் மீறி முன்னெடுக்கப்படுகிற இந்த ஜனநாயக விரோத செயல்பாட்டை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது மட்டுமல்ல, மக்களோடு நின்று களத்துக்கு எதிர்கொள்கிற வலிமை நமக்கு உண்டு. இன்னும் சொல்ல போனா அந்த வலிமை நமக்கு மட்டும்தான் உண்டு என்றும் நமது கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பாஜகவுடைய அந்த புகழ்கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கும் வரை நிறைவேறாது என்றும் அவங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் கூட புதுசா குறுக்கு வழியில் அவர்கள் முயற்சித்து வருவதாகவும் முதலமைச்சர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாடு இப்போ சமூக அரசியல் பொருளாதார படையெடுப்பை சந்தித்து வருது.
தமிழ்நாட்டுக்கு எல்லா வகையிலும் அநீதி இழைக்கப்படுகிறது என்றும் சொல்லியிருக்கிறார். மேலும் இந்தியின் பெயரால், சமஸ்கிருதத்தின் பெயரால், ஜிஎஸ்டியின் பெயரால், புதிய கல்வி நிதியின் கொள்கை, நீட் தேர்வு உள்ளிட்ட சட்டங்களால் ஆளுநர்களால் தொல்லை மேல் சொல்லிக் கொடுக்கிறாங்க என்றும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். இது தமிழ்நாட்டுக்கு மேலே தொடுக்கப்படும் தாக்குதல் அல்ல, இந்த தாக்குதல் அனைவராலும் நாம் முறியடிப்போம் என்றும், இத்தகைய தமிழ்நாட்டுக்கு மேலே கொண்டு வரக்கூடிய இந்த தாக்குதல் அனைத்தையும் அனைவராலும் முறியடிப்போம் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் 2026 நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக தேர்தல் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தேர்தல் என்றும், தனித்தன்மையோட தலை நிமிர்ந்து நிற்கிற நம்முடைய ஆட்சியா, டெல்லிக்கு வளைந்து கொடுக்கிற அதிமுகவுடைய ஆட்சியா என்ற தமிழ்நாட்டோட சுயமரியாதையும் தனித்தன்மையும் காப்பாற்ற போற தேர்தல் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டை அழிக்க இன எதிரிகளும் தமிழ்நாட்டு துரோகிகளும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வர்றாங்க என்றும், இவங்களை வீழ்த்தி நம்மோட மண், மொழி, மானத்தை காக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதற்காகத்தான் திமுக கூட்டணி அனைத்து தொகுதியிலும் கைப்பற்றியாக வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் தற்போது இந்த உரையில் பேசியிருக்கிறார்.